நோ ஒன் ஹேஸ் ஓப்பன் தட் ஹவுஸ் ஃபார் செவரல் இயர்ஸ். இங்கே நமக்கு நோ ஒன் வந்திருக்கு. அப்போ இது நெகட்டிவ் டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கணும். ஒமிட்டிங் தி ஏஜென்ட். சரிங்களா? இந்த நோ ஒன் சப்ஜெக்ட், ஹேஸ் ஓப்பன்ட் verb, தட் ஹவுஸ் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட் ரூல் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறணும். தட் ஹவுஸ், இது சிங்குலராக ப்ளூரல்னு பார்க்கணும். தட் ஹவுஸுங்கிறது சிங்குலர் தான். ஹேஸ் வந்திருக்கு. ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலரானு பார்த்துக்கணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். ஏன்னா இது இட் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் அப்படிங்கிறதுனால ஹேஸ். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே நமக்கு என்ன வந்திருக்குன்னா நோ ஒன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் தானே. இந்த நோ ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன சேர்க்கணும் அப்படின்னம்னா நாட் சேர்த்துக்கணும். வழக்கம் போல் ஹேஸ் வந்திருக்கு. நம்ம ஹேஸ் வந்திருக்கிறதுனால என்ன போட்டுக்கணும், பீன் சேர்த்துக்கணும். அடுத்தது V3. ஓப்பன்னுடைய V3 ஓப்பன் தான். மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, ஃபார் செவரல் இயர்ஸ். ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். தட் ஹவுஸ் ஹேஸ் நாட் பீன் ஓப்பன் ஃபார் செவரல் இயர்ஸ். இந்த மாதிரி கேள்விகளில் இந்த நாட் போட மறந்துடுவோம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.